நிகழ்தகவு. வேலை செய்யும் ஹோட்டல் உரிமையாளருடன் இரவு முழுவதும் தனிமையில் இருந்த இளம்பெண். இன்பத்திற்கு இடையூறு செய்த 5 வயது மகன். காலையில் எழுந்தவுடன் சிறுவனை தன்னுடன் அழைத்துச் சென்ற தாயின் பாய் ஃப்ரெண்ட். அப்பாவி சிறுவனின் வாயில் மதுவை ஊற்றி மிருகத்தனமாக நடந்து கொண்ட இளைஞர்கள். மதுபோதையில் சிறுவனிடம் பாலியல் சீண்டல். கேட்கும் போதே நடுநடுங்க வைத்த சம்பவத்தின் பின்னணி. குற்றவாளிகள் சிக்கினார்களா? காலையில 8 மணி இருக்கும். கட்டட வேலைக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போறவங்கன்னு ஏகப்பட்ட பேரு வேக வேகமா சாலையில நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு காருக்குள்ள இருந்து சிறுவன் அழுற சத்தம் கேட்டிருக்கு. என்னடா இது, ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல காருக்குள்ள இருந்து அழுற சத்தம் கேக்குதுன்னு காருக்குள்ள எட்டி பார்த்தப்ப ஒரு சிறுவனை 2 பேர் சேர்ந்து அரை நிர்வாணத்துல நிக்க வச்சு அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் ஐயோ அம்மான்னு கதறி அழுதுகிட்டு இருந்திருக்கான். இத பார்த்த மக்கள் சிறுவனை காப்பாத்தி அவனை துன்புறுத்திட்டு இருந்த 2 பேர்ல ஒருத்தனை பிடிச்சு தர்ம அடி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு போலீஸும் வந்தாங்க. பிடிப்பட்டவன் கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினப்பதான் தலைக்கேறின மது போதையில நடந்த ஒரு கேடுகெட்ட விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. திருச்சி பக்கத்துல உள்ள நாகமங்கலத்தை சேர்ந்த 28 வயசான இளம்பெண்ணுக்கு 5 வயசுல மகன் இருக்கான். அந்த பெண் கர்ப்பமா இருந்தப்பவே அவருடைய கணவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டதா சொல்லப்படுது. அப்பல இருந்து KK நகர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்து தன்னோட பையனை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. கணவர் இல்லாத பொண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹோட்டல் உரிமையாளர் நாசர் அலி அந்த இளம்பெண் கிட்ட உன்னோட கஷ்டத்தை போக்குறேன், உன் மகனை நல்லா படிக்க வைக்கிறேன், அது இதுன்னு ஆசை வார்த்தைகளை பேசி பணத்தாசையையும் காட்டி தன்னுடைய ஆசைக்கு இணங்க வச்சிருக்கான். அந்த பெண்ணும் நாசர் அலி வீசின வலையில விழுந்திருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே 2 பேருக்கும் இடையில தகாத உறவு இருந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் வெள்ளிக்கிழமை நைட் இளம் பெண்ணை சந்திக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கான் நாசர் அலி. நைட்டு பூரா அங்கேயே தங்கிட்டு காலையில எழுந்திருச்சு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி இருக்கான். அப்போ இளம் பெண்ணோட 5 வயசு சிறுவனையும் தன் கூட அழைச்சிட்டு போயிருக்கான் நாசர் அலி. பையனுக்கு ஸ்கூல் லீவு தானே, நான் கார்ல ரவுண்டு கூட்டுட்டு போறேன்னு அந்த இளம் பெண் கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா சிறுவனை கார்ல ஏத்தின மறு நிமிஷமே தன்னுடைய ஃப்ரெண்டு வேலுமணிக்கு போன் பண்ணி வர சொல்லி 2 பேருமா சேர்ந்து சிறுவனை அழைச்சுக்கிட்டு கார்ல சூரக்குடிப்பட்டி பக்கத்துல உள்ள மறைவான இடத்துக்கு போயிருக்காங்க. ஒரு மரத்துக்கு அடியில நிழலா பார்த்து காரை நிறுத்தி வச்சுட்டு நாசர் அலியும் வேலுமணியும் காருக்குள்ள வச்சே மூக்கு முட்டை குடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு எதுவுமே தெரியாத அந்த அப்பாவி சிறுவனோட வாயில வலுக்கட்டாயமா மதுவை ஊத்தி விட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு சிறுவன் அரை மயக்கத்திலேயே இருந்திருக்கான். அப்ப கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத மனித மிருகங்கள் 2 பேரும் சேர்ந்து சிறுவனை அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணினது மட்டும் இல்லாம பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க. இதுல சிறுவனுடைய தலையிலையும் முகத்திலையும் கால் தொடையிலையும் ரத்த காயமே ஏற்பட்டு இருக்கு. வலி தாங்க முடியாம சிறுவன் கதறி அழுதிருக்கான். அப்பவும் விடாம அந்த 2 பேரும் சேர்ந்து சிறுவனை டார்ச்சர் பண்ணி இருக்காங்க. ஏதோ ஒரு பையன் அழற சத்தம் கேட்டு அந்த வழியா போனவங்க காருக்குள்ள எட்டி பார்த்தப்பதான் இப்படி ஒரு அக்கிரமம் நடந்துட்டு இருக்கிறதே தெரிஞ்சிருக்கு. பொதுமக்கள் சேர்ந்து நாசர் அலியையும் வேலுமணியையும் பிடிக்க பார்த்திருக்காங்க. அப்போ வேலுமணி தலை தெறிக்க தப்பிச்சு ஓடி இருக்கான். நாசர் அலிய சுத்து போட்டு பிடிச்ச மக்கள் அவனை ரவுண்டு கட்டி அடிச்சு வெளுத்திருக்காங்க. முதல்ல நீங்க குழந்தைகளை கடத்துற கும்பலான்னு கேட்டு சரமாரியா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என் சொந்தக்கார பையன்தான், அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் கூப்பிட்டுட்டு வந்தேன்னு சொல்லி சிறுவனோட தாய்க்கு போன் பண்ணி கொடுத்து அங்க உள்ள மக்கள் கிட்ட பேச வச்சிருக்கான் நாசர் அலி. ஆனா போன்ல பேசுறது உண்மையிலேயே அந்த சிறுவனுடைய அம்மா தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டு அந்த மக்கள் போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டாங்க.
போலீஸ் வந்து சிறுவனை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு பிடிப்பட்ட நாசர் அலிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில மது போதையில நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து சிறுவன் கிட்ட மீறினோங்கிறத அவனே ஒத்துக்கிட்டான். அதுக்கு பிறகு சிறுவனோட தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில நாசர் அலிய கைது செய்த போலீஸ் தப்பிச்சு ஓடுன வேலுமணியையும் அரெஸ்ட் பண்ணி 2 பேரையும் ஜோடியா ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. தகாத உறவு தனக்கு மட்டுமில்ல, தனக்கு நெருக்கமானவங்களுக்கும் சுத்தி உள்ளவங்களுக்கும் கூட பேராபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு. நிகழ்தகவு